அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு புது பூதம் கிளம்பி இருக்குது. தக்காளி விதையோடு சாப்பிட்டால் சிறுநீரகத்தில் கல் வரும்னு. ஐயா, சிறுநீரகத்தில் கல் வர்றதுக்கு முதல் காரணம் நம்ம வச்சுருக்கிற பூதம். வீட்டில் அண்டக்காக்காசம் அபுக்காக்காசம் திறந்துட்டு சிசே அப்படின்னு ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறேன்ல, இந்த ஃப்ரிட்ஜில் சமைத்த உணவை வைத்து அதை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டால் சிறுநீரகத்திலும் பித்தப்பையிலும் கல் வரும். சரி, ஃப்ரிட்ஜில் வைக்கலையா, நான் வெளியில் தான் வச்சுருக்கேன், அதை சூடுபடுத்தி சாப்பிட்லாமான்னா அதை சூடுபடுத்தி சாப்பிட்டாலும் சிறுநீரகத்துலேயும் பித்தப்பையிலையும் கல் வரும். அப்புறம் தக்காளினால் கல் வருமானா வரும். அதிகமாக சாப்பிட்டா வரும், குறைவாக சாப்பிட்டான்னா குறையினும் மிகையினும் நோய் செய்யும். குறையினும் மிகையினும் நோய் செய்யும். தக்காளி சாப்பிடுவதால் சிறுநீரகத்தில் கல் ஏற்படும் என்று சொன்னால் அது தவறு. அது விதையோடு சாப்பிடுவதால் இருந்தாலும் சரி, விதை இல்லாமல் எப்படி சாப்பிடுவீங்க? அப்போ மொத்த விளையினா தக்காளி இருக்காத, புரியுதா? அது ஒன்றும் அந்த விதை ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. அது யார் இதெல்லாம் கலப்பி விட்றாங்கன்னே தெரியல. தக்காளியை விலை அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் சாம்பாருக்கு 2 தான் போடுவேன் என்றால் 2 போட்டு சமையுங்கள். விலை குறைவாக இருந்தாலும் அந்த 2 தான் போட்டு சமைக்கணும்னா 2 தான் போட்டு சமைக்கணும். விலை குறைவாக இருக்கும்போது 2 தக்காளிக்கு பதில் 5 தக்காளி, விலை அதிகமாக இருக்கும்போது தக்காளியை போடாமல் எலுமிச்சம்பழம் ஊற்றுறது, இப்படிலாம் செஞ்சால் சிறுநீரகத்தில் கல் வரத்தான் செய்யும். அதாவது தக்காளி, எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி இவைகளெல்லாம் அமிலத்தன்மை உள்ள உணவுகள். இவைகளை அதிகமாக எடுத்துக்கொண்டால் சிறுநீரகத்தில் கல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.